ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருந்தாலும் என்னால் எதுவும் எடிட் பண்ணி போட முடியல. இனிமேல் அப்பப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒர்க் பண்ணுறோன்னு. ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சுன்னா கிண்டியில் வந்துச்சு. கிண்டியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பாத்ரூம் போடணும்னு சொல்லியிருந்தேன். ரவுட்டிங் பழைய பாத்ரூம் தான். அவங்களுக்கு வாலும் கீழே சீலிங்கும் ஊறுதுன்னு நாங்களும் போய் செக் பண்ணதில் வந்து பாதி இடத்துல கேப்பில் வந்து ஜாயிண்டில் வந்து மாவு இல்லாமல் தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். 2 விஷயனால வரும். ஒன்று டைல்ஸ் ஜாயிண்ட் மூலிமா தண்ணி உள்ளே இறங்கி செவுறு சீலிங் வரும். அது அப்படி இல்லைன்னா பைப் வழியாக இந்த டாய்லெட் பைப்பில் ஜாடி போகிற பைப்பில் தான் எங்கே வேணால் வரும். ஒன்ஸ் நான் ஜாயிண்ட் ரவுட்டிங் போட்டதுக்கப்புறம் இதனால இஷ்யூனா 100% சால்வ் ஆகிடும். அது மீறி வந்துச்சுன்னா நீங்கள் தான் செக் பண்ணணும் பைப்பில் எந்த வருதுன்னு. அதுக்கு நான் கேரண்டி என்னென்ன வந்துச்சுன்னா என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதேமாதிரி ஜாயிண்ட்டில் போட்டு அது மேலே தண்ணி நீங்கள் ஊற்றி ஊறுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பேற்றுப்போம். நாங்கள் வந்து திரும்பவும் பண்ணுவோம் சொல்லிட்டோம். சரின்ட்டாங்க கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா 2 mm டெப்த். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 mm சைஸ் நல்லா ஆழமாக இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக ஆழம் போட்டிருப்பேன். ஏன்னா எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக லீக் ஆச்சோ எங்களே தெரிஞ்சிடும். கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் போடுறப்ப ஈரம் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல இன்னும் ஆழமாக போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னர்லாம் மிஷின் போட்டு பிளேடு போட்டு கட் பண்ண உடனே தண்ணி கொஞ்சம் நேரத்தில் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் லீக்கேஜ் இதுன்னு சொல்லிட்டு அந்த 2 mmன்றதுல 4 mm இறக்கி தான் போட்டிருக்கோம். அதேமாதிரி இந்தியன் டாய்லெட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேயும் கேப் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கட் பண்ணி எடுத்துட்டோம் டாய்லெட் சுற்றி. அதில் ஆழத்தையும் ஆட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ டீப்பாக இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டீப்பாக போட்டிருக்குன்னு. ஸோ இந்த லேயர் எல்லாத்துலையும் ரவுட்டிங் வந்து அப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சரியான டஸ்ட் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக டஸ்ட் எப்படின்னா வந்துடும். அந்த டோர்ஸ் க்ளோஸ் பண்ணி போனாலும் டஸ்ட்டு வரும். டஸ்ட்லாம் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தண்ணி என்னெல்லாம் வருதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. இந்த கார்னர் டோர் இப்படி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஈரம் பிடிச்சிருச்சு. அங்கேயும் டீப்பாக கட் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், இந்த டோர் கார்னர் அங்கேயும் ஈரம் முடிச்சிருச்சு. மோஸ்ட் டைம் கார்னரில் தான் நிறைய ஈரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணிவிட்டு நான் ரவுட்டிங் போட்டேன். க்ளீன் பண்ணி ரவுட்டிங் போட்டதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ ஐவரி கலர் தான் வாங்கி நான் போட்டோம். ஸோ எங்கள் மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. இது வந்து 1க்கு 1 டைலோட சின்ன டைல். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 1க்கு 1 டைல் வரைக்கும் நான் அந்த பாத்ரூமுக்கு மேக்ஸிமம் 40 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு பாத்ரூமுக்கு லேபர் மட்டும் 2000 வந்தோம். பட் இது அதோட சின்ன சைஸ் தான். அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம். லேபரே 3000 வந்துடும் சொல்லிட்டோம். ஏன்னா வேலை அதிகமாக கட் பண்ணுற வேலையும் அதிகம், ரவுட்டிங் போடுற வேலையும் அதிகம், மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் சொல்லிட்டு மெட்டீரியல் சேர்த்து ஒரு பாத்ரூமுக்கு 4000 கேட்டு வாங்கணும். சரின்ட்டாங்க வாங்கணும். ஸோ இதுமாதிரி 2 பாத்ரூம் நாங்கள் போட்டோம். சரிங்களா? ஏன்னா எதுக்குன்னா அதிகமாகிடுச்சுன்னா அந்த இந்தியன் பாத்ரூம் டாய்லெட் சுற்றியும் பாருங்கள் மாவு அதிகமாக போட வேண்டியதாகிடுச்சு. சரிங்களா? அதுவும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 1 கிலோக்கு மேலே தேவைப்படுச்சுனாலும் எக்ஸஸாக நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். இல்லை நீங்கள் எங்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாலும் நான் வாங்கிட்டு கொடுத்துருவோம். பட் மெட்டீரியலுக்கான காசு வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் போட்டு ஒரு 1.5 months மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. இதனால் தண்ணி லீக்கேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. இந்தமாதிரி சென்னையில் இருந்து ஒன்றா போய் சால்வ் பண்ணேன்.